1947 ஆண்டு சுதந்திரமடைந்த இந்தியாவில் முதல் பொதுத் தேர்தல் 1952 தான் நடத்தப்பட்டது. இந்தியாவுக்கான அரசமைப்பு சட்டம் எழுதப்பட்டு 1949 ஆண்டு நவம்பர் 26 ஏற்றுக்கொள்ளப்பட்டு 1950 ஆண்டு ஜனவரி 26 முதல் நடைமுறைக்கு வந்தது. இதன் பிறகுதான் தன்னாட்சி கொண்ட அமைப்பாக உருவாக்கப்பட்டது தேர்தல் ஆணையம். இந்தியாவின் முதல் தேர்தல் ஆணையராக மேற்கு வங்கத்தின் தலைமை செயலராக இருந்த ICS அதிகாரியான சுகுமார் சென் ஜவஹர்லால் நேருவால் நியமிக்கப்பட்டார். முன்னெப்போதும் இந்தியா கண்டிராத ஒரு பணி அவரிடம் ஒப்படைக்கப்பட்டது. நேருவை பொறுத்தவரை எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் தேர்தலை நடத்தி முடிக்க நினைத்தார். ஏப்ரல் 1950 நடைபெற்ற நாடாளுமன்ற கூட்டத்தில் 1951 ஆண்டு முடிவதற்குள் முதல் பொதுத் தேர்தல் நடத்தப்படும் என அறிவித்தார் பிரதமர் ஜவஹர்லால் நேரு. ஆனால் தேர்தல் ஆணையர் சுகுமார் சென் அவசரப்படவில்லை. உடனடியாக நேருவை சந்தித்தார். இது இந்தியா சந்திக்கும் முதல் ஜனநாயக தேர்தல் என்பதால் செய்ய வேண்டிய தேர்தல் முன்னேற்பாடுகள் ஏராளம் எனவும் கால அவகாசம் தேவை என்றும் எடுத்துக் கூறினார். இதனைத் தொடர்ந்து முதல் பொதுத் தேர்தலை பல கட்டங்களாக நடத்த பிரதமர் நேரு ஒப்புதல் அளித்தார். தேர்தலுக்கான நடவடிக்கைகள் 1951 துவங்கின. 21 வயதுக்கு மேற்பட்ட இந்திய குடிமக்கள் அனைவரும் வாக்களிக்கலாம் என அறிவித்தது தேர்தல் ஆணையம். ஆனால் இந்தியா பிரிவினையை சந்தித்து 4 ஆண்டுகளே ஆகியிருந்த நிலை, யார் நாட்டின் குடிமகன் என்பதற்கான வரையறைகள் எல்லாம் தெளிவாக இல்லாத ஒரு தருணம், நாட்டின் பெரும்பான்மை மக்களிடம் அடையாளத்திற்கான எவ்வித ஆவணங்களும் இல்லாத காலகட்டம் அது. ஆகவே வாக்காளர் பட்டியலை தயாரிப்பதே மிக சிரமமான காரியமாக இருந்தது. அந்த தருணத்தில் 180 நாட்களுக்கு மேல் ஒரு இடத்தில் வசித்தவர்கள் அந்த தொகுதியில் வாக்களிக்கலாம் என அறிவித்தது இந்திய தேர்தல் ஆணையம். இதனால் வாக்காளர் பட்டியலில் இடம்பெறுவதன் மூலம் நாட்டின் குடிமகனாகிவிடலாம் என கருதிய பலர் வாக்காளர் பட்டியலில் தங்களது பெயர்களை பதிவு செய்தனர். ஒட்டுமொத்தமாக இந்திய மக்கள் தொகையில் 49% பேர், அதாவது 17,32,12,343 பேர் தங்களை வாக்காளர்களாக பதிவு செய்திருந்தனர். மேலும் வாக்காளர்கள் பட்டியலில் வடமாநிலங்களைச் சேர்ந்த பெண் வாக்காளர்கள் பலர் தங்கள் பெயரை சொல்ல மறுத்தனர். இவரது அம்மா, இவரது மனைவி என்றே பதிவு செய்து கொண்டனர். இது தலைமை தேர்தல் ஆணையர் சுகுமார் சென்னுக்கு தெரியவர அவரது தலையீட்டால் வாக்காளர் பட்டியலில் பெண்களின் பெயர் நேரடியாக சேர்க்கப்பட்டது. முதல் பொது தேர்தலின் போது இந்தியாவில் மொத்தமாக இருந்த 401 தொகுதிகளில் இருந்து 314 தொகுதிகளுக்கு ஒற்றை உறுப்பினர்களும் 86 தொகுதிகளில் இருந்து தலா 2 உறுப்பினர்களும் தேர்வு செய்யப்பட வேண்டும். ஒரே ஒரு தொகுதியில் இருந்து மட்டும் 3 உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்பட வேண்டும். இப்படி ஒட்டுமொத்தமாக 489 உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்பட வேண்டும். 14 தேசிய கட்சிகள் உட்பட 53 பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சிகள் களத்தில் இருந்தன. அனைத்து மக்களும் பார்த்து புரிந்து கொள்ளக்கூடிய பொருட்களே கட்சியின் சின்னங்களாக ஒதுக்கப்பட்டன. ஒவ்வொரு வாக்கு சாவடியிலும் ஒவ்வொரு கட்சிக்கும் தனி வாக்குப்பெட்டி வைக்கப்பட்டு கட்சியின் சின்னம் அதன் மேல்புறம் இடம்பெற்றது. இதனால் தான் விரும்பும் சின்னம் இடம்பெற்ற வாக்குப்பெட்டியில் தன் வாக்குச்சீட்டை வாக்காளர் போடுவது எளிதாயிற்று. இந்த தேர்தலை பொறுத்தவரை நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் மாகாண சட்டமன்ற உறுப்பினர்களையும் தேர்வு செய்ய வேண்டும். நாடாளுமன்றத்தை பொறுத்தவரை 489 இடங்களும், சட்டமன்றங்களில் 4000க்கும் மேற்பட்ட இடங்களும் இருந்தன. ஆகவே இந்த தேர்தலுக்கு 2,24,000 வாக்கு சாவடிகள் அமைக்கப்பட்டன. 56,000 தேர்தல் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டனர். அடர்த்தியான மலைப்பிரதேச பகுதிகளில் வாக்களிக்க வசதியாக புதிதாக சாலைகள் அமைக்கவும், ஆறுகளை கடக்க சில இடங்களில் பாலங்களும் கட்டப்பட வேண்டியிருந்தது. இந்திய பெருங்கடலில் இருந்த சில தீவுகளுக்கு வாக்காளர் பட்டியலை எடுத்துச் செல்ல கப்பற்படை கப்பல்கள் பயன்படுத்தப்பட்டன. ஏற்பாடுகள் எல்லாம் முடிந்த நிலையில் இந்தியாவின் முதல் பொதுத் தேர்தல் 1951 ஆண்டு அக்டோபர் 25 முதல் 1952 ஆண்டு பிப்ரவரி 21 வரை சுமார் 4 மாதங்களுக்கு 68 கட்டங்களாக தேர்தல் நடத்தப்பட்டது. மதுரையில் 110 வயதான முதியவர் தன் 2 பேரன்கள் தன்னை தாங்கி வர வாக்களித்துச் சென்றது அன்றைய தினம் தலைப்புச் செய்தியானது. ஹைதராபாத் வாக்காளர் பட்டியலின்படி முதலில் வந்து வாக்களித்தவர் ஹைதராபாத் நிஜாம் மன்னரே. இந்திய ஜனநாயகத்தின் வெற்றிக்கு சான்றளிக்கும் செயல் இது என்று பத்திரிகைகள் பாராட்டின. இந்தியாவிலேயே கேரள மாநிலம் கோட்டயம் தொகுதியில்தான் மிகவும் அதிகமாக 80% வாக்குகள் பதிவானது. மத்திய பிரதேசத்தின் ஷாதோல் தொகுதியில் மிக குறைவான 18% வாக்குகள் பதிவானது.
இந்திய தேர்தல் ஆணையம் ரூபாய் 10.45 கோடி செலவில் இத்தேர்தலை நடத்தி முடித்தது. அதன்படி ஒரு தனி வாக்காளருக்கான செலவு 60 பைசாவாக இருந்தது. இந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சி ஒட்டுமொத்தமாக 364 இடங்களை கைப்பற்றி ஆட்சியை அமைத்தது. இதற்கு அடுத்ததாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 16 இடங்களையும், சோசலிஸ்ட் கட்சி 12 இடங்களையும், கிசான் மஸ்தூர் பிரஜா கட்சி 9 இடங்களையும், பாரதிய ஜனசங்கம் 3 இடங்களையும் கைப்பற்றின. தமிழ்நாட்டில் மொத்தம் இருந்த 75 நாடாளுமன்ற தொகுதிகளில் 35 இடங்களை காங்கிரஸ் கட்சியை கைப்பற்றியிருந்தது. இதற்கு அடுத்தபடியாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 8 இடங்களும், கிசான் மஸ்தூர் பிரஜா கட்சிக்கு 6 இடங்களும், சுயேட்சைகள் 15 பேரும் வெற்றி பெற்றனர். உலகிலேயே முதலில் ஆண் பெண் என்ற வித்தியாசம் இல்லாமல், ஜாதி மதம் மொழி இனம் என்ற வேறுபாடு இல்லாமல், ஏழை பணக்காரர் என்ற பாகுபாடு இல்லாமல் 21 வயதுக்கு மேற்பட்ட குடியுரிமை பெற்ற அனைவருக்கும் வாக்குரிமை வழங்கிய பெருமை 1952 நடத்திய முதல் தேர்தலிலேயே இந்தியா பெற்றது. இதற்கு முன்னால் எந்த ஒரு நாட்டிலும் முதல் தேர்தலிலேயே அனைவருக்கும் வாக்குரிமை என்பது வழங்கப்படவில்லை என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது.